அறிஞர் அண்ணாவை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 15 இதே நாளில் தான் 1909 நம்மளுடைய சிஎன் அண்ணாதுரை அவர்கள் பிறந்திருக்காங்க. 1969 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாடுன்ற பெயர் வரத்துக்கு முக்கியமான காரணமானவர் அவர் தான். அவர் 4th சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. மெட்ராஸ் ஸ்டேட்ன்றத தமிழ்நாடுன்னு பேர் மாத்திர வரைக்கும் மெட்ராஸ் ஸ்டேட்ன்ற அழைக்கப்பட்ட மாநிலத்தில் கடைசி முதல்வராகவும் இருந்திருக்காரு. தமிழ்நாடுன்னு பெயர் வச்ச முதல்வராகவும் நம்மளுடைய சிஎன் அண்ணாதுரை அவர்கள் இருந்திருக்காங்க. காஞ்சிபுரத்தில் பிறந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கார். நம்மளுடைய முதல்வர்கள் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் மற்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எல்லாருக்குமே குரு ஆசான் அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள் தான். அவருடைய வீடு பார்த்தீங்கன்னா நினைவு இல்லமாக காஞ்சிபுரத்தில் இருக்கு. சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய நினைவு பிளேசஸ் இருக்குங்க. அவருடைய பேரில் அண்ணா மேம்பாலம், அண்ணா சாலை, அண்ணா சிலைகள் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கு. அவர் ஒரு பெரிய ஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய நினைவாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் ஸ்டாம்பேஜ் தபால் தலை வெளியிட்டிருந்தாங்க. அந்த போட்டோ இமேஜ் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். திராவிட அரசியலுக்கு முன்னோடி நம்மளுடைய சிஎன் அண்ணாதுரை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அந்த நேரத்தில் இந்திய நிறைய திணிக்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் நிறையா செஞ்சு தமிழுக்காக நிறையா பாடுபட்டவர் அப்படின்னா நம்மளுடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தி அஃபிஷியல் லாங்குவேஜாக மத்திய அரசாங்கம் கொண்டு வரும்போது அதை எதிர்த்து டிபேட் பேசும்போது ஒரு சில வாக்கியங்கள் அவர் சொன்னாருன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. இஃப் யூ ஹேட் டு அக்செப்ட் த பிரின்சிபல் ஆஃப் நியூமரிக்கல் சுப்பீரியாரிட்டி while selecting our national bird, choice would have fallen not on the peacock but on the common crow அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுகிறது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நம்பர்ஸை மட்டுமே வச்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தேசிய பறவையா பீகாக்கை வச்சிருக்க முடியாது, குரோவை தான், காக்காவை தான் தேசிய பறவையா வச்சிருக்கணும் சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. எவ்வளோ பெரிய ஜீனியஸ் பாருங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய கோட்ஸ் கொடுத்துருக்காரு. அவருடைய முக்கியமான சில பொன்மொழிகளில் ஒன்று பாருங்க. ஆங்கில புலமை நிறைய பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு இருந்திருக்கு. அதுல ஒரு கோட் பாருங்க. நோ சென்டென்ஸ் கேன் எண்ட் வித் பிகாஸ் இஸ் அ கன்ஜக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சிஎன் அண்ணாதுரையை பற்றி நம்ம பேசிகிட்டே இருந்தால் நிறைய பேசிகிட்டே இருக்கலாங்க. அவரை பற்றியான புக்ஸ் அமேசானில் நிறையா இருக்குது. இன்றைய தலைமுறை அரசியல் பேசுகிறாங்க, அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா முக்கியமாக பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி நிறையா படிக்கணும், அவர்களுடைய புத்தகத்தை பற்றி நிறையா படிக்கணும். இந்த நாள் அவருக்கு நம் சேனல் சார்பாக வணங்குகிறோம்.